ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரவீனா அவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கமல் சார் வந்த உடனே ரவீனா அவர்களை தான் வச்சு பொலன்னு வந்து பொழக்க போகிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டான்சிங் மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு காசும் வந்து கொடுத்துருந்தாங்க. யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து அன்பளிப்பாக தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நம்ம ரவீனா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா முதல்ல அவர் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணார். பண்ணி முடித்த உடனே மொத்த காசையும் கொண்டு போய் மணிச்சந்திரா கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பே வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் அப்புறமா டோட்டலாக இந்த வாரம் வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ஃபன்னாகவும் நிஜமாகவே கமல் சார் சொன்ன மாதிரி வந்து ஃபன்னாக தான் வந்து இருந்துச்சு. அண்டு நம்ம பார்க்குறதுக்கும் பயங்கர சுவாரஸ்யமாக வந்து இருந்தது. எப்பா இந்த வன்மம் இல்லாமல், திட்டுறது இல்லாமல், சண்டைகள் இல்லாமல் இந்த வாரம் தானே நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரியும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கே வந்து தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சடனாக ரவீனா அவர்கள் மொத்த காசையும் மணிச்சந்திரா கொடுத்த உடனே சின்ன சலசலப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் கேமை வந்து கேமாக பார்க்க ஆரம்பித்து ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணி இந்த பக்கம் மாயா, விஜய், அதுக்கப்புறம் பூர்ணிமா இவங்கெல்லாம் ஓகே நம்ம இவனுக்கு வந்து காசு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்காக நிக்சன் எல்லாமே வெயிட் பண்ணியிருந்தாங்க. காசும் கொடுத்துட்டாங்க. இதை பிடிச்சி பயங்கரமாக கண்டிச்சு விட்டாப்புல பிக் பாஸ். கண்டிச்சு விட்டது மட்டும் இல்லாமல் காரி மூஞ்சில் துப்புற அளவுக்கு கேள்விகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரவீனா அவர்கள் வந்து ஃபேவரட்டிசம் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்க்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க லவ்வர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக இதுக்காக வந்து வெளுத்து வாங்க போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ரவீனாவோட இந்த செயல் வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள். ஸோ அர்ச்சனா லாஸ்ட் வீக் பயங்கரமாக ரோஸ்ட் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சரியான பவுன்ஸ் பேக் வந்து இந்த வாரத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டான்ஸிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈஸ்வரியோட கேரக்டராக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு மக்களோட மனசில் வந்து மறுபடியும் வந்து இன்னும் அதிகப்படியான இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இதை வந்து அவர் வெகுவாக பாராட்டணும் கமல் சார் அவர்கள். ஒருவேளை பாராட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பாரபட்சத்தோடு தான் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது உறுதியாகிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தப்பு பண்ணாங்க, கண்டிச்சாங்க. அதே மாதிரி இந்த தடவை வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுமே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அப்படின்னு சொல்லி பெஸ்ட் பர்ஃபார்மராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் இதை வந்து சும்மா ஜஸ்ட் கடந்து போயிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கமல் சார் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து பெருசாக வந்து பேசாமல் கண்டிப்பாக கமல் சார் வந்து வன்மத்தை காட்டுறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ப்ரோமோ வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.